வணக்கம். நாளை மே 17 இயக்கம் ஒருங்கிணைக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த போராட்டம் குறிப்பாக தமிழ்நாடு தேர்தல் ஆணைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடத்த இருக்கிறது. இந்த முற்றுகை போராட்டத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளோம். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை ஏன் முற்றுகையிடக்கூடிய போராட்டம் நடத்தப்படுகிறது என்கிற கேள்வி எழலாம். இது என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த தேர்தல் வாக்காளர் திருத்த முறையை கொண்டு வந்து இப்பொழுது திணிக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் இதை கேட்கல. குறிப்பாக கடந்த தேர்தலில் பீகாரில், ஹரியானாவில் மிகப்பெரிய வாக்கு திருத்தம் என்கிற பேரில் வாக்கு முறைகேடு நடந்துபட்டிருக்கிறது, வாக்கு சுரண்டல் நடந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட பலர் இன்றைக்கு ஆவணப்பூர்வமாக எடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறப்ப அடுத்தது தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிறது. 5 மாதம் கழித்து தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து ஏன் சேர்க்குறாங்க அப்படின்றப்ப பெரிய பலத்த சந்தேகம் இருக்குது. இப்போ ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மின்னணு வாக்குப்பதிவு மூலம் பல முறைகேடு நடப்பதாக தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அதற்கான தெளிவான எந்த விடயத்தையும் இதுவரை தேர்தல் ஆணையமும் வேறு யாரும் பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படின்னா, இஸ்லாமியர்கள் பெரும்பகுதியாக வாழக்கூடிய இடங்களிலும் அல்லது வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பிஜேபி எப்படி ஜெயிக்குது? அப்போ மக்கள் மத்தியில் பிஜேபி கடுமையான எதிர்ப்பு இருக்கிறப்ப ஆனால் வெற்றி வாய்ப்பு மட்டும் அவங்க எப்படி பெறுறாங்க அப்படின்ற ஒரு பெரும் சந்தேகம் இருக்குது. அப்போ இதன் மேலே கூடுதலான ஒரு பெரிய ஐயப்பாடு, சந்தேகம் வலுத்து வருகிறது. இப்போ தமிழ்நாட்டுக்கு கேரளாவுக்கு இப்போ தேவையா? கடந்த 2 முறை அந்த வாக்காளர் திருத்த முறையின் வழியாகத்தான் பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இதை செய்திருக்கிறார்களோ என்கிற ஒரு கேள்வி எழுப்புது. அப்போ குஜராத்திலேருந்து தொடங்கி அவர்கள் எங்கெல்லாம் கோலாச்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய கைகள் நீண்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போய் இருக்கிறதா என்கிற ஒரு பெரும் சந்தேகம் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ கேட்கல. இப்போ ஒரு மழை வெள்ள காலமாக இருக்குது, ஒரு பெரிய இடர்பாடான காலம். இந்த காலத்தில் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ பீகாரில் 90 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் இப்போ சேர்க்கப்பட்டிருக்குது. அப்போ உரிய ஆவணத்தோடு சேர்த்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியோ அல்லது எதிர்கட்சி இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா தளமோ இவங்கெல்லாம் சேர்ந்து பரிசீலனை பண்ணி ஆவணத்தை கொடுத்து அந்த ஆவணம் பொதுவெளியில் பகிரப்பட்டு அதன் அடிப்படையில் இப்போ சேர்க்கப்பட்டது 43 லட்சம். அப்போ இந்த பாக்கி 50 லட்சம் பேர் சேர்க்க முடியாமல் போனது யார் காரணம்? அப்போ அந்த 50 லட்சம் பேர் யார்? அவருடைய வாக்கு யாருக்காக போடப்பட்டது? எதனால் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்கிற கேள்வி எழுது. 50 லட்சம் பேர்னா சாதாரண இல்லைங்க. 7 லட்சம் பேர் ஓட்டு அப்படின்னு வச்சுங்க. 7 லட்சம் பேரில் போலிங் ஆகுது ஒரு 5 லட்சம் ஓட்டு, 6 லட்சம் ஓட்டுன்னே வச்சுங்க. 6 லட்சத்தில் 6ல் 1 மடங்கு ஓட்டு இது போலி வாக்காளர்களாக இருக்குமே. ஆனால் தேர்தலுடைய ரிசல்ட் மக்கள் கொடுத்த தீர்ப்பா? அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அது மக்கள் தீர்ப்பா என்று நாம் ஆராய்கிற போது மக்கள் தீர்ப்பாக இருக்க வாய்ப்பில்லை என்று உணர்த்தக்கூடிய அளவில் இருக்கிறது. அப்போ மக்களுடைய எண்ணமும் அவர்கள் வாக்களித்தது நம்பி ஒருத்தருக்கு இருக்கிற போது, தேர்தல் கணிப்பு ஒரு பக்கம் இருக்கிற போது, இதெல்லாம் தாண்டி இவர்கள் எப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்கிற சந்தேகம் நீண்ட நாளாக நமக்கு இருக்கிற காரணத்தினால் இந்த ஐயப்பாடு இருக்கிறது. எனவே இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த தேர்தல் வாக்காளர் திருத்த முறை இப்பொழுது எங்களுக்கு தேவையில்லை. வழக்கு போட்டிருக்கிறாங்க. இது வேண்டான்னு சொல்லி இவங்களும் கேட்டிருக்கிறாங்க. இங்கே கொண்டு நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், திருப்பூரில் வெற்றி பெறணுன்றதுக்காகத்தான் திருப்பூரில் வடமாநிலத்தை சேர்ந்தவங்களை கொண்டு அவங்களுக்கு வாக்காளர் உரிமையை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறாங்க. ஏன் இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த பீகாரை சேர்ந்த அமைச்சர் ஒருவர் டெல்லியிலையும் வாக்கு வச்சிருக்கிறாரு, பீகார்லையும் வாக்கு வச்சிருக்காரு, டெல்லியிலையும் போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காரு, இந்த தேர்தலில் பீகார்லையும் ஓட்டு போட்டிருக்கு. இப்போ இது எப்படி முறை? அப்போ 2 இடத்துல ஒருத்தருக்கு வாக்கு உரிமை இருந்துச்சுன்னா அவங்க எந்த பதவியிலுமே இருக்க முடியாது. அவங்க சிறைப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தெரிஞ்சிருந்தா, தெரியாமல் இருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய தவறு, தெரிஞ்சிருந்தா இவங்களுடைய தவறு. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு மிக சரியாக இயங்கவில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ஈரோட்டில் தேர்தல் நிற்கிறப்ப, திருப்பூர் மாவட்டத்தில் தேர்தல் நிற்கிறப்ப அவர்களை தோற்கடிப்பதற்காக கடுமையாக வேலை செஞ்சாங்க. அப்போ வேலை செய்கிறப்ப நமக்கு தெரிஞ்சு நூலில் அவர்கள் வெற்றி வாய்ப்பு பறிபோகும் என்று நான் தேர்தலுக்கு முன்னாடியே நான் பேசியிருக்கிறேன். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த RS பாரதி அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டே நான் பேசியிருக்கிறேன். அதன் பிறகு RS பாரதி அவர்கள் அறிவாலயத்தில் போய் அவர் மற்ற
ஒரு 15-20 நாள் கழிச்சு அது குறித்து ஒரு அறிக்கை வெளியே வந்துச்சு. நான் பேசின செய்தி வெளிச்சமாக இருக்குன்னு நான் கூட நம்பினேன். சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை தோற்கடிப்பதற்கு வடமாநிலத்தவர்களை வாக்காளர்களாக சேர்த்து அங்கே வாக்களிக்க முயற்சி செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைத்தேன். இப்போ நம்ம சுற்றி வளைச்சு பார்த்தோம்னா சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோற்பதற்கு யார் காரணம்? தேர்தல் ஆணையம் தான் காரணம். யார் பயன்படுத்தியிருக்கிறார்கள்? தேர்தல் ஆணையம் பயன்படுத்தியிருக்கிறது. அவர் குறிவைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஈழ ஆதரவாளர்கள், இவர்கள் தமிழ் பற்றாளர்கள், இவர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள், இவர்கள் இந்துக்களுக்கு எதிராக என்று அவர்கள் திட்டமிட்டு தொகுதியை தேர்வு செய்து அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய வேலையை செய்கிறான்னு சொன்னால் அதற்கு எஸ்ஐஆர் பயன்படுகிறது என்கிற சந்தேகம் இருக்கிற காரணத்தில் எங்களுக்கு இப்பொழுது எஸ்ஐஆர் தேவையில்லை. பரிசீலனை செய்வதற்கு மனு கொடுங்க. இறந்து போனவங்களை எடுக்கணுமா அதை போய் எடுங்க. இறந்து போனவங்க அந்த லிஸ்ட்டை தான் எடுத்துருங்க. சேர்க்கறதுக்கு யார் வேணுமோ அந்த சேர்க்கறதுக்கு உரிய ஆவணங்களை கொடுத்து சேர்த்துங்க. இந்த திருத்த முறையின் மூலம் மீண்டும் அவர்கள் அந்த கொண்டு வருவது என்பது அவர்கள் ஒரு தேர்தலில் இதுவரை ஆண்ட ஆட்டத்தை தமிழ்நாட்டில் ஆட துடிக்கிறார்கள் என்கிற ஐயம் இருக்கிறது. எனவே தான் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டு நாளைக்கு போராட்டம் நடத்த இருக்கிறோம். இது எங்களுக்கு தேவையில்லை. தஞ்சை மாவட்டம் திமுக தஞ்சாவூரில் 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நீங்கள் கலந்துங்களா சார்? தமிழ்நாடு முழுவதுக்குமே எல்லா மாவட்ட தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணி கட்சி நடத்துகிறாங்க. நாங்கள் சென்னையில் கலந்துக்கிறதுனால நாங்கள் இந்த கூட்டத்தில் தனியாகவே நாங்கள் ஒன்று நடத்துறதுனால நாங்கள் இதில் பங்கேற்பது குறித்து இது வரைக்கும் எந்த முடிவு செய்யலை. ஒருவேளை அவங்க இது வரைக்கும் எங்களை அவங்க அழைக்கலை, நாங்களும் இது வரைக்கும் முடிவு செய்யலை. நாங்கள் தனியாக நடத்துறதுனால அதுக்கான தேவையில்லை. அனைத்து கட்சிகள் கூட்டத்தில் சில கட்சிகள் பங்கேற்கலையா சார் எஸ்ஐஆர் பற்றி? அது ஒரு தரப்பினர் பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால அந்த கோட்பாட்டுக்கு அல்லது அவர்கள் எடுத்த முடிவுக்கு எதிராக எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை ஒருபோதும் மறைக்க முடியாது. பூனைக்குட்டி வெளியே வரும், வெளியே வந்திருக்கு. கத்திரிக்காய் முத்தினா கடைவீதிக்கு வரும், கத்திரிக்காய் முத்தி கடைவீதிக்கு வந்துருச்சு. இனி பிஜேபியுடைய அரசியலில் இனி அவருடைய சரிவு ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா எல்லா மாநிலங்களும் விழிப்பாக இருக்கிறாங்க. இன்றைக்கு மம்தா பானர்ஜி கூட இன்றைக்கி அது குறித்து விளக்கமாக பேசி அதற்கான வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பிராந்திய கட்சிகள் அடுத்தடுத்த வேலையும் எதிர்கட்சிகள் இந்த வேலையை செய்கிறப்ப இனி அவர்கள் இந்த தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி சூட்சமாக வெற்றி பெறுவதை தடுப்பதற்கு எந்த அளவுக்கு முடியும். அதையும் தாண்டி இந்த மின்னணு வாக்குமன்றத்தின் மூலியமாகவும் சில தவறு நடப்பதாக குற்றம் எழுந்து வருகிறது. அதையும் இன்னும் சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மக்களுக்கு வெளிப்படையாக நாங்கள் முன்வைக்க கடந்துவிட்டோம். நன்றி சார். நன்றி.